ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வந்து ஒரு சின்ன டிப்ஸ் ஒன்று பார்க்கலாம். நான் ஒரு டிப்ஸாக நான் போடுறேன். வாங்க இன்னைக்கு ஒரு டிப்ஸ் பார்க்கலாம். நீங்கள் லெமன் ஜூஸ் போடுவீங்க, இல்லாட்டினா லெமன் சாதம் பண்ணுவீங்களா, அந்ததோட லெமன் புளிஞ்ச தோல் இருக்கும்ல, அதை எடுத்து ஸ்டவ்வில் அழுக்காக இருந்தால், இல்லாட்டினா இந்த மாதிரி கிச்சன் டைல்ஸ் அழுக்காக இருந்தால் பாருங்கள், இந்த மாதிரி ஸ்டவ் எல்லாம் அசிங்கமாக இருந்தால், இந்த அளவுக்கு அசிங்கமாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து லெமன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த லெமனை எடுத்துக்கோங்க. ஃபுல்லாக கூட எடுத்துக்கலாம், இல்லாட்டினா பிழிஞ்ச லெமன் கூட எடுத்துக்கலாம். இப்போ நான் வந்து ஃபுல்லாக எடுத்துருக்கேன், உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எடுத்துக்கலாம். இப்போ நான் வந்து இந்த லெமனை எடுத்துட்டு இந்த கிச்சன் டைல்ஸில் தேய்க்க போகிறேன். அப்புறம் ஸ்டவ்லேயும் தேய்ப்பேன். ஒரு 5 or 10 minutes கழிச்சு நம்ம இதை வந்து ஒரு துணியால் தேய்ச்சிட்டோன்னா ஃபுல்லாக க்ளீன் ஆகிடும். வாங்க தேய்ச்சி பார்ப்போம். இப்போ இங்கே தேய்ப்போம். பாருங்க, இப்போ தேய்க்க தேய்க்க கொஞ்சம் அழுக்கெலாம் போயிட்டே வருது. ஃபுல் லெமனே எடுத்துக்கோங்க, உங்களுக்கு நல்லா இருக்கும். பாருங்க, இப்போ நம்ம கிச்சன் டைல்ஸ் இப்போ பாருங்க, லெமன் ரொம்ப அழுக்காயிடுச்சு. சரி பரவாயில்ல, நம்ம இங்கேயும் தேய்ச்சிக்கலாம். நமக்கு முடிஞ்ச அளவுக்கு நம்ம தேய்ச்சிக்கணும். நல்லா தேய்ச்சிட்டோமா? இப்போ நம்ம 5 or 10 minutes கழிச்சு இப்போ நம்ம வந்து துடைக்கணும். ஒரு துணி எடுத்துக்கோங்க. இதோ பாருங்க, ஒரு துணி எடுத்துட்டு இப்போ நான் தேய்க்க போறேன். பாருங்க எவ்வளோ க்ளீன் ஆயிடுச்சுன்னு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க, கண்டிப்பாக நல்ல ரிசல்ட் கிடைக்கும். என்னடா சின்ன பொண்ணெல்லாம் இப்படி சொல்லுது அப்படின்னு பார்க்காதீங்க, ட்ரை பண்ணி பாருங்க.